Hi friends, Champions Academy Triples யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஈவினிங்கில் உள்ள ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட்டு. இது என்ன ஸ்டாண்டர்டை கவர் பண்ணுதுன்னா 1 to 5 கவர் பண்ணுது. நான் உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருக்கேன் அண்ட் டெலகிராம்லேயும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ட் இந்த தேர்வு உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா டெட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு யூஸ் ஆகும். முத இதை பார்க்குறீங்கன்னா சாம்பியன்ஸ் அகாடமி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹெச்இடி பிடி நீங்கள் இது ரெண்டில் எதுக்கு படித்தாலும் சரி, இது 2 எக்ஸாம் எழுதுனாலும் சரி, பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டில் ஏதாவது ஒன்று பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா. ஸோ பாஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் தான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு இப்போலேருந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் கிளாஸ் போட்டிருக்கோம். ஸோ நம்மளோட பிளான் என்னென்னா 60 நாள் பிளானு. வீக் ஷெட்யூல் பார்க்காதவங்க பார்த்துருங்க. மொத்தமாக 60 நாள் பிளான் அப்படிங்கிற தலைப்பில் நாங்கள் போட்டிருப்போம். ஸோ வீக்லி உங்கள் ஷெட்யூல் ரெடி ஆகும். அதை பொறுத்து நீங்கள் படிச்சுக்கிட்டே வரணும். ஓகேவா. இதில் என்னென்னா மொத்தம் டெஸ்ட் வந்து 500 டெஸ்ட்டு. அதில் வந்து 3 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து டெட் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிற தலைப்புலேயும் இருக்கும். ஹெச்இடி பிடி எக்ஸாம் அப்படிங்கிற 2 தலைப்புலையுமே நான் அதை ஆட் பண்ணியிருப்பேன். 24 ஹவர்ஸும் ஃப்ரீ தான், எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தேர்வு எழுதலாம். இது வந்து டெஸ்ட் 4, டெஸ்ட் நம்பர் 4 தேர்வு 4 போட்டுக்கோங்க. ஒரு குட்டி ரஃப் பேப்பர் மாதிரி எடுத்துக்கோங்க. ஆன்சர் கரெக்டாக இருந்தால் அப்படியே ஒரு மார்க்காக போட்டுவாங்க. லாஸ்ட்டில் எவ்வளோ மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணீங்கன்னு பார்த்துடலாம். ஓகே, நம்பர் 1 பாருங்கள். வாட் இஸ் மீன்ட் பை ஆஃப்டன்? அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான் நான் கொடுத்துருக்கேன். எனக்கு கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வாட் இஸ் மீன்ட் பை ஆஃப்டன்? ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ இம்ப்ரூவ், ஆப்ஷன் பி ஷேட், ஆப்ஷன் சி ஃப்ரீ, ஆப்ஷன் டி ஃப்ரீக்வெண்ட். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது சரியான பதிலோ அந்த ஏஆ பிஆ சிஆ டிஆன்னு மட்டும் எனக்கு அனுப்புங்க. இது ஒரு ஃப்ரீ லைவ் டெஸ்ட், முழுக்க இலவச பயிற்சி நிறுவனம் தான் இது. அண்ட் இதுக்கடுத்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? வாட் இஸ் மீன்ட் பை ஆஃப்டன் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ ஆஃப்டன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆஃப்டன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எதை குறிக்குது, நல்லா திங்க் பண்ணி ஆப்ஷன் நீங்கள் அனுப்பணும். சரியா? ஆன்சர் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ஆப்ஷன் டி ஃப்ரீக்வெண்ட். கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள். ஆப்ஷன் டி ஃப்ரீக்வெண்ட். ஆஃப்டன் அப்படின்னா ஆன்சர் ஃப்ரீக்வெண்ட். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் கரெக்டாக இருந்தால் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு மார்க் போட்டுக்கோங்க. கடைசியில் எவ்வளோ மார்க் நமக்கு தெரியணும். ஒரு மார்க் எடுத்தாலும் அது நீங்கள் எடுத்த மார்க் தான், அதனால் பெருமையாகவே சொல்லலாம். செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் மீன்ட் பை ட்ரபிள்ஸ்? ஆப்ஷன் ஏ ப்ராப்ளம், ஆப்ஷன் பி ஃபேட், ஆப்ஷன் சி மேட், ஆப்ஷன் டி லேசி. ஓகே, சரியான பதில் பார்த்துடலாமா? ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். ஓகேவா. ஆப்ஷன் ஏ வந்து ப்ராப்ளம். கரெக்டாக. ட்ரபிள்ஸ் அப்படிங்கிறது மீனிங் என்ன? ஆப்ஷன் ஏ ப்ராப்ளம். நீங்கள் ஏபிசிடி இந்த 4ல் ஏதாவது ஒன்று தான் அனுப்ப போகிறீங்க. இதே டைம் தான் உங்களுக்கு அங்கே எக்ஸாமில் கிளிக் பண்ணுற டைமும். ஸோ அதனால் மறக்காமல் கரெக்டாக அனுப்புங்க. அப்போ வந்து உங்களுக்கு டைமிங் கீப்பப் பண்ணுறதுக்கு நான் சொல்லுவேன். இப்போ வந்து ஒரு டெஸ்ட் வந்து கொஞ்சம் நிதானமாக சொல்லுவேன், ஒரு டெஸ்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுவேன். ஏன்னா 2 டைமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிற கண்டிதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்க, தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் மீன்ட் பை லை? லைனா என்ன? ஆப்ஷன் ஏ ட்ரீட்மெண்ட், ஆப்ஷன் பி ஹேடு, ஆப்ஷன் சி ஸ்மூத்து, ஆப்ஷன் டி எ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த 4 ஆப்ஷனில் எது சரின்னு பாருங்க. கொஸ்டின் இந்த லை சர்க்கிள் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஏஆ பிஆ சிஆ டிஆன்னு மட்டும் தட்டி விடுவேன்.
ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? வாட் இஸ் மீன்ட் பை லை? A false statement. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். கரெக்டாக இருந்தால் டிக் போட்டு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. சின்ன ரஃப் பேப்பர் இருந்தால் கூட போதும் நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு. இந்த டெஸ்ட்டில் நீங்கள் டைமிங் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் திரும்ப எழுதலாம், ஆனால் மறக்கக்கூடாது. வாட் இஸ் மீன்ட் பை க்ரோ? க்ரோனா என்ன? ஆப்ஷன் ஏ பாருங்க, சாஃப்ட். ஆப்ஷன் பி ப்ளோ. ஆப்ஷன் சி மூவ். ஆப்ஷன் டி இம்ப்ரூவ். 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஓகே, சரியான பதில் பார்த்துடலாமா? க்ரோ ஆப்ஷன் சரியான பதில் ஆப்ஷன் டி. க்ரோ கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆன்சர் கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. வாட் இஸ் மீன்ட் பை க்ரோ? சரியான பதில் இம்ப்ரூவ். என்னது? இம்ப்ரூவ். ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, 5th கொஸ்டின். வாட் இஸ் மீன்ட் பை ட்ரிக்? ஆப்ஷன் ஏ டெக்னிக். ஆப்ஷன் பி சேட். ஆப்ஷன் சி க்ளோ. ஆப்ஷன் டி ஐஸ். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ட்ரிக்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஏஆ பிஆ சிஆ டின்னு கடான்னு பார்த்துடலாம். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ டெக்னிக் கரெக்டாக போட்டிருக்கீங்களா? ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவேன். இது உங்களுக்கு ஓகேவானு சொல்லுங்க. இந்த அளவு ஃபாஸ்ட்டாக போகிறது உங்களுக்கு ஓகேவானு சொல்லுங்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏ ஆன்சர் கரெக்டாக வெரிஃபை பண்ணிட்டு ஒரு டிக் போட்டு மார்க் போட்டுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டில் எனக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அதுதான் உங்களோட கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். சரியா? ஒரு மார்க் எடுத்தால் பெருமையாக சொல்லிக்கணும். 6th கொஸ்டின் பாருங்க. டேஸ் வில் ஆஃப்டன் சே டு பி ஹானஸ்ட்? ஆப்ஷன் ஏ அம்மா. ஆப்ஷன் பி அப்பா. ஆப்ஷன் சி தம்பி. ஆப்ஷன் டி அக்கா. ஏஆ பிஆ சிஆ டிஎன் மட்டும் அனுப்புனா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் பார்க்கலாமா? டேஸ் வில் ஆஃப்டன் சே டு பி ஹானஸ்ட்? அம்மா. கண்டென்ட்டையும் நீங்கள் படிக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, 1 to 5th உள்ள எல்லாமே நீங்கள் படித்தாதான் இந்த டெஸ்ட்டை உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஒரு சப்ஜெக்டை நான் வந்து மார்னிங்கும் ஈவினிங்கும் வைக்கிறேன். ஸோ ஒரு நாளைக்கே நீங்கள் வந்து 60 கொஸ்டின் எழுதுவீங்க. அது இப்போ பேசிக்காக நான் வைக்கிறேன். இதுக்கடுத்து உங்களுக்கு வேகமாக வந்து நிறையா கொஸ்டின் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். போக போக கொஸ்டினை கூட்டிகிட்டே போவேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே கொஸ்டினை கூட்டினா அது கஷ்டமாக தெரிஞ்சிடும். சரியா? அதனால தான் we should not dash ever. ஆப்ஷன் ஏ லை. ஆப்ஷன் பி லாங். ஆப்ஷன் சி ஷோ. ஆப்ஷன் டி ரவுண்ட். நாலு ஆப்ஷன்ல எது சரி? சரியான பதில் பார்த்துடலாமா?
we should not dash ever. Option A lie. Answer verify பண்ணிக்கோங்க. Option A lie. Okay, அடுத்து பாருங்க. எட்டாவது கேள்வி. Many may lie and dash. Many may lie and dash. Option A over, option B head, option C go, option D none. Okay, answer பார்க்கலாம். Option C go. Many may lie and go. Answer கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. Option C. Answer வெரிஃபை பண்ணிக்கோங்க. Option C. Okay, அடுத்து பாருங்க. Ninth one. Dash earth goes around sun. Option பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. A B C D. ஆன்சர் பார்க்கலாமா? இதில் வந்து டேஷ் எர்த் கோஸ் அரவுண்ட் டேஷ் சன் அப்படி இருக்கு, ரெண்டு டேஷ் இருக்கு. ஸோ ஏபிசிடி போடும்போது நீங்கள் கவனமாக பார்த்து போடுங்க. இந்த நாலில் எது வரும் அப்படிங்கிறதுல ஆன்சர் பார்க்கலாம். த எர்த் த சன். கரெக்டா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். வெரிஃபை பண்ணிக்கோங்க ஆன்சரை. கரெக்டாக நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஒரு மார்க் போட்டுக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பார்க்கலாம். ஓகே, 10வது பாருங்க. ஐ பாட் டேஷ் பேர் ஆஃப் ஷூஸ். இதெல்லாம் ஆர்டிகல்ஸ்ல இருந்து கேட்ட கேள்விகள். அவங்களுக்கு ஆர்டிகல்ஸை வந்து 1 to 5லேயே வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டாங்க. சரியான விடைய பார்த்து அனுப்புங்க. ஏஆ பிஎஸ் சிஆ டிஎன்னு. ஸோ ஐ பாட் டேஷ் பேர் ஆஃப் ஷூஸ். அப்போ என்ன வரும்? ஏ ஆன் வருமா? ஏ மட்டும் வருமா? இல்லை ஆன் மட்டும் வருமா? இல்லை த மட்டும் வருமா? இது டி தான் ஆப்ஷன். ஏ பிஎஸ் சிஆ டிஎன். ஆன்சர் பார்க்கலாம். இது ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி
சரியா? ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஓகேயா? ஐ பாட் எ பேர் ஆஃப் ஷூஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்க்கலாம். 11வது. ஐ ஆம் டேஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். ஏயா, பியா, சியா, டியா? I am dash university student. A, B, C, D மட்டும் சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? டக்குன்னு சொல்லிடுங்க. அண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து புக்கிலேயே இருக்கு. அடுத்து, கிரண் sails in dash Indian Ocean. ஸோ இதில் என்ன ஆர்டிக்கல் வரும்? ஆப்ஷன் பாருங்க. ஏயா, ஆனா, ஏ, ஆனா, டியா? ஏபிசிடியில் நாலு எந்த ஆப்ஷன் வரும்? கிரண் sails in dash Indian Ocean. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் டி, கிரண் sails in the Indian Ocean. சரியா? அடுத்து பார்க்கலாமா? பதிமூணாவது. டேஸ் கேமல் இன் த ஷிப் ஆஃப் டேஸ் டெசர்ட். ஸோ இதில் ஏயா, பியா, சியா, டியான்னு மட்டும் சொல்லுங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணுறதுக்கு தான் நான் டைம் கொடுக்குறேன். சரியா? அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து படிக்கிறது வந்து மனசில் பதியணும். அதை விட்டுட்டு சும்மா கடன்னு போகணும்னு வைங்களேன். எனக்கு நான் ஃபாஸ்ட்டாக போனாலும் போயிடுவேன். ஆனால் உங்களுக்கு படித்த மாதிரியே இருக்காது. கொஞ்சமாவது மனசில் தங்கணும். ஆன்சர் பார்க்கலாமா? 13வது கேள்விக்கு ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா பி ஆப்ஷன். த கேமல் இஸ் த ஷிப் ஆஃப் த டெசர்ட். கரெக்டா? ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். 14வது கேள்வி. டேஷ் ஜங்கிள் புக் ஹேஸ் ஓன் மெனி அவார்ட்ஸ். தேவா, ஏவா, ஆனா, நன்னா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? 14வதுக்கு ஆப்ஷன் ஏ. த ஜங்கிள் புக் ஹேஸ் ஓன் மெனி அவார்ட்ஸ். த ஜங்கிள் புக் ஹேஸ் ஓன் மெனி அவார்ட்ஸ். அடுத்து பாருங்க. 15வது கேள்வி. ஹரிச்சந்திரா வாஸ் டேஷ் ஹானஸ்ட் கிங். ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில் பாருங்க.
ஆன்சர் பார்க்கலாமா? ஹரிச்சந்திரா வாஸ் டேஸ் ஹானஸ்ட் கிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான பதில் பார்த்தோம்னா அதாவது an honest king. ஹரிச்சந்திரா வாஸ் an honest king. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 16வது கேள்வி. ஐ met dash boy in the street. A, B, C, D. ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? 16வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, அதாவது ஐ met a boy in the street. வரும் இடத்துல. கரெக்டா? அடுத்து பார்க்கலாம். காலையில் உங்களுக்கு நடந்த டெஸ்ட்லாம் ஃபுல்லாக கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருப்பேன். ஈவினிங் இந்த டெஸ்ட்டில் வந்து நான் கொஞ்சம் கிராமர் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். அடுத்து பாருங்க. she returned after dash hour. A, B, C, D. ஆன்சர் பார்க்கலாமா? 17வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ, அதாவது an hour. she returned after an hour. an வரும் இந்த இடத்துல. ஓகேவா? கரெக்டாக போட்டிருக்கீங்களா வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. கூடயே மார்க் போட்டுட்டே வாங்க. லாஸ்ட்டாக நம்மளுக்கு மார்க் தேவைப்படும். அடுத்து பாருங்க. ஐ ரீட் டேஷ் அமேசிங் ஸ்டோரி எஸ்டர்டே. ஏ, பி, சி, டி. 18வது கேள்வியை பாருங்க. ஸோ சரியான பதில் ஆப்ஷன் டி. கரெக்டா? ஐ ரீட் an amazing story yesterday. பத்தொன்பதாவது கேள்வி பாருங்க. foothills dash. Option A mountain, option B small hills, option C low hill at home, option D none. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியானது அப்படின்னு பாருங்க. அது எல்லாமே 1 to 5th தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் படிக்கும்போதே வந்து எல்லா டேர்மையும் படிக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ டேர்ம் புக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி படிங்க. மற்றவங்க சொல்கிறாங்கன்னு எதையோ படிச்சுட்டு ஏதோ பண்ணாங்க. நம்மளுக்கு வந்து சிலபஸ்ஸே அதுதான். இவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. இன்னும் ரிவிஷன் டைம் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் அது மாதிரிலாம் கேட்கும்போது அதிகமாகவே கொஸ்டின்ஸ் உங்களை கேட்பேன் நான். ஆன்சர் பார்த்துடலாம். 19வது கேள்விக்கு
ஆப்ஷன் சி லோ ஹில் அட் ஹோம். ஃபுட் ஹில்ஸ்னா என்ன அர்த்தம்னா மீன்ஸ், அதாவது மீனிங் கேட்குறாங்க. லோ ஹில் அட் ஹோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து கிங்டம் டேஷ். கிங்டம் மீன்ஸ் எப்படி வரும்? ஸோ இந்த மாதிரி மீனிங்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க, ஒரு ஹெட்டிங்ஸ் கொடுத்துருவாங்க. செலக்ட் த கரெக்ட் மீனிங், சூஸ் த கரெக்ட் மீனிங், சூஸ் த சேம் மீனிங்ஸ், அந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஆப்ஷன் பாருங்க, ABCD. கண்ட்ரி, ஃபீல்டு, லேண்டு, நன். ஓகே, சரியான பதில் என்னன்னு பார்ப்போம். 20ஆம் தேதி, சாரி 20ஆம் கேள்வியில சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ கண்ட்ரி. கிங்டம் எதை குறிக்குதுன்னா கண்ட்ரியை குறிக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டு டிக் போட்டுவாங்க. அடுத்து பார்க்கலாமா? 21ஆவது கேள்வி பாருங்க. சூஸ் த வேர்ட்ஸ் வித் சேம் மீனிங். இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்டே கூட அதை கொடுத்துருக்கலாம். சரி, ஓகே. இது வந்து கரெக்டான மீனிங்கை சொல்லும். வாட் இஸ் மீன்ட் பை எரேசர்? எரேசர்னா என்ன? எரேசர்னா என்ன? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்டா அனுப்புங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா தான் கேட்டிருப்போம். 1-2 கேள்வி மட்டும் ஈஸியா இருக்கும். ஆன்சர் பார்க்கலாம். ரப்பர். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், ரப்பர். சரி, நெக்ஸ்ட் பார்க்கங்க. சவுண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். கொஞ்சம் சவுண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் நிறைய கேட்குறாங்க. ஸோ அதனால நானும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் மார்க் வாங்கினா தான் உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்குங்கிறக்காண்டி ஆட் பண்ணியிருக்கேன். பட் போக போக கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும், பார்த்து எழுதுங்க. சவுண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். டாக்ஸ் அப்படிங்கிறது எந்த சவுண்டை குறிக்குது? என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? ஏயா, பியா, சியா, டியான்னு சொல்லுங்க. இதெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட் எழுத மனசுல பதிஞ்சிரும். படிக்கிறீங்களோ படிக்கல, டெஸ்டாவது எழுதி பார்க்க வந்துருங்க. அப்பதான் ப்ராக்டிஸ்லேயே இருப்பீங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். டாக்ஸ்னா பாக்ஸ். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், பாக்ஸ். பாக்ஸ். அடுத்து 23வது ஹார்சஸ். இதுக்கு சரியான பதில் என்ன? ஹார்சஸோட சவுண்ட்ஸ் என்ன? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்டா சொல்லுங்க. கொஸ்டின் இப்படி இருக்கு அப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணாம கொஸ்டினை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஆன்சர் தெரியுது, அப்போ நம்ம பாஸ் அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது நீங்கள் வந்து மனசில் நினைக்கணும். லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எவ்வளோ மார்க் நீங்கள் எடுக்கிறீங்கிறது தெரியணும். அதுக்கு தான் நான் சொன்னேன் உங்களை மார்க் எவ்வளோன்னு. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? நெய். கரெக்டா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. 23க்கு நான் சொல்றேன், 23க்கு அவ்வளோதான் முடிய போகுது. 24 படிக்கிற முக்கியம் இல்லைங்க, தொடர்ந்து படிக்கிறது தான் முக்கியம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 24வது கேள்விக்கு டாங்கீஸ். டாங்கீஸோட சவுண்ட்ஸ் என்ன? சவுண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் அனுப்புங்க ஆன்சரை.
அடுத்த ஆன்சர் பார்க்கலாம். 24வதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டானது. பிரே. டாங்கிஸ் என்ன பண்ணணும்னா பிரே. அது சவுண்ட்ஸ் என்ன சொல்லுவோம்னா பிரே. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஓகே, அடுத்து பார்க்கலாம். ரேபிட்ஸ் என்ன பண்ணும்? அதோட சவுண்ட்ஸ் விடும்ல, அந்த சவுண்ட்ஸோட பேர் என்ன இங்கிலீஷ்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஏஆ பிஏ சிஆ டிஆ? 25வது கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன் எது சரியான? ஆப்ஷன் ஏ ஸ்குவீக். அதாவது ரேபிட்ஸ். இதுல வந்து சரியான பதில் எதுன்னா ஸ்குவீக். அடுத்து பார்க்கலாம். 26வது கேள்வி. கேட்ஸ் ஏ பிஏ சிஆ டிஆ? கேட்ஸ் என்ன சவுண்ட் விடும்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? கேட்ஸுக்கு ரொம்ப ஈஸி, மியாவ். இதே ஸ்பெல்லிங் தான் புக்லையும் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்து முடிய போகுது, அவ்வளோதாங்க. 27வது கேள்வி. பீகாக்ஸ் அதோட சவுண்ட்ஸ் என்ன? ஏஆ பிஏ சிஆ டிஆ? 27வது கேள்வி கேட்குறேன். 30க்கு 30 எடுக்கிறீங்களான்னு பாருங்க. இந்த வாட்டி எடுக்காதனால பிரச்சனை இல்லை. நம்ம டெஸ்ட் வைக்க லாஸ்ட் டெஸ்ட் 500 டெஸ்ட்ல 500வது டெஸ்ட்ல கண்டிப்பா எடுத்துருவீங்க எல்லாருமே. ஏன்னா படிச்சதே திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி தான் நான் பிளான் போட்டிருக்கேன். ஓகே, ஆன்சர் என்ன? ஸ்க்ரீம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸ்க்ரீம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீம். அடுத்து 28வது. பீஸ் ஏஆ பிஏ சிஆ டிஆ? ஏஆ பிஏ சிஆ டிஆ? அதோட சவுண்ட்ஸ் என்ன? ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ பீஸ் அப்படிங்கிறது வந்து சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஹம். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஸோ ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஹம். 28வது கேள்விக்கு ஹம். அவ்வளோதாங்க, முடிய போகுதுங்க. 29வது கேள்வி. குக்கூஸ். குக்கூஸ்க்கு என்ன வரும்? ஏஆ பிஆ சிஆ டிஆ? குக்கூஸ்க்கு என்ன வரும்?
ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ சிங். இதுக்கு சவுண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ்னா சிங் தான் சொல்றாங்க. ஸோ ஏதா கரெக்டான ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து 30வது கேள்வி. ஸ்பாரோஸ் ஏயா பியா சியா டியா? முப்பதாவது கேள்விக்கு ஓகே, சரியான பதில் தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஆப்ஷன் டி கிரிப்பு. CHIRP தான் வருது. கிரிப்பு. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். வெரிஃபை பண்ணிட்டு ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 30 கேள்வியில் எத்தனை பேர் 30க்கு 30 எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதே மாதிரி இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு எந்த அளவு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லுங்க. இது பேஸாக இப்போ தான் நம்ம வந்து HGTக்கும் BTக்கும் பிரைமரி லெவலில் கொஸ்டின், அதாவது 1 to 5th எடுக்கக்கூடிய கேள்விகளை போட்டுட்டு இருக்கோம். இந்த வாரம் ஃபுல்லாமே உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்லையும் 1 to 5th தான் ஓடும். ஏன்னா நம்மளோட வீக் ஷெடியூலே அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி காலையில் என்ன சப்ஜெக்ட் எழுதுறீங்களோ அதுதான் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஈவினிங்லேயும் சப்ஜெக்ட் டெஸ்ட்டாக எழுதுவீங்க. காலையில் தேர்வு எழுதும் போது ஈவினிங்கில் ஒரு தேர்வு எழுதும் போது உங்களுக்கு கொஞ்சம் தரவாயிடும். கரெக்டாக படிச்சுட்டு வந்துடுங்க. அதே மாதிரி 5 மணிக்கு காலையில் நடக்கும், சாயந்தரம் 5 மணிக்கு நடக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் டைமிங் மிஸ் பண்ணாலும் பிளேலிஸ்ட்ல டெட் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிற தலைப்புல தான் இருக்கும். அப்புறம் HGT BTங்கிற 2 தலைப்பையும் கொடுத்துருக்கேன். நீங்க எப்போ வேணாலும் இந்த டெட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல போய் பார்க்கலாம். ஓகேவா? பார்த்து எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம். 24 hours அது ஃப்ரீயா தான் இருக்கும். நீங்க விட்டுறாதீங்க அந்த கடைசி வாய்ப்பா சரியா இருக்கிறத. அதுக்கப்புறம் ஏஜ் ஃபார் ஆயிடுச்சு, அதனால எக்ஸாம் எழுத முடியாது, அது மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும், சூழ்நிலைகள் எல்லாமே மாறும். ஸோ அதனால வந்து ஜெயிக்கிறக்கூடிய வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்திக்கோங்க. காலையில் ஒரு மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் தான் நான் சொல்கிறேன் படிக்கிறது. ஏன்னா இன்னும் நம்மளுக்கு டைம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாகவே படிக்கலாம். சும்மா வாட்சி விட்டு எழுதுங்க போதும். அப்படியே முட்டி படித்து மனப்பாடம் பண்ணாதீங்க, கண்டிப்பாக மனப்பாடம் ஆகாது. சும்மா வாட்சி விட்டு தான் நம்மளால் எழுத முடியும். 500 தேர்வுகள் சொல்லியிருக்கோம். வீக்லி ஷெடியூல் படி ரிலீஸ் பண்ணுறோம். பிளேலிஸ்ட்டில் டெட் காம்படிட்டிவ் எக்ஸாமில் உங்களுக்கு 60 நாள் பிளான் போட்டிருப்பேன். அந்த ஷெடியூலில் பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீக்குக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. 30க்கு எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள். அதுதான் உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை கூட்டும். வேறு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அந்த லிங்க்கில் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நேராக டெலகிராம்குள்ளே போய் சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணுற இடத்துல அப்புறம் நம்மளுடைய அந்த சேனல் வந்துடும், டெலகிராம் சேனல் வந்துடும். ஸோ அதில் அப்படியே கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டெலகிராமும் ரொம்ப முக்கியம். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது ரொம்ப முக்கியம். ரெண்டுலேயுமே தான் நீங்கள் எங்களோட பேச முடியும், படிக்க முடியும். முழுக்க இலவச பயிற்சி வேணாம், போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றால் நடத்தக்கூடியது. வேறு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். தொடர்ந்து படிக்கணும், அதுதான் முக்கியம். சரியா? அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களில் எல்லாமே உங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணிட்டே வருவேன். அது உங்களுக்கே தெரியும். வேறு ஏதாவது எமர்ஜென்சினாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன்.